ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்னைக்கு யாரெல்லாம் அதிர்ஷ்டசாலியாக இருக்காங்களோ அவங்க கண்களில் மட்டும்தான் இந்த பதிவை நான் காட்டியிருக்கேன். அப்படி இப்பொழுது இந்த பதிவை பார்த்து விட்டனே, நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இன்னல்களையும் தீர்த்து வச்சு நாளைக்கே நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கு இன்பத்தை தரக்கூடிய நல்ல விஷயத்தை நடத்தி முடிப்பேன். யாருக்கெல்லாம் நல்லது நடக்கணுன்ற பிராப்தம் இருந்ததோ அவர்கள் கண்களில் மட்டும்தான் இந்த பதிவு பட்டிருக்கும். அதில் யார் அதிர்ஷ்டசாலியோ அவங்க மட்டும்தான் இதை கேட்கவும் பாக்கியவதையாக இருப்பார்கள். அப்படி அதற்கான பாக்கியதை பெற்ற என் அன்பு பிள்ளையான உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் வகையில் நாளைக்கே ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நீ சற்றும் எதிர்பாராத பெருமகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் உன் வாழ்க்கையில் பெறப்போகிறாய் என் செல்லமே. ஜெயிச்சவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் வீரர்கள் திறமைசாலிகள்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா நீ நிறைய திறமைசாலியாக தான் இருக்க, நிறைய விஷயங்களில் சக்தியுள்ள புத்தியுள்ள பிள்ளையாக இருக்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறை தோற்று போன போதும் தடுமாறி விழும்போதும் மறுபடியும் எழுந்து நின்று வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ உனக்கு எந்த வகையிலும் தோல்வி என்பதே கிடையாது. வீரமும் விவேகமும் உள்ள புத்திசாலி பிள்ளையாக நான் உன்னை மாற்றிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதன் முழு பலனையும் நீ பெற்று திறமைசாலியாக, வெற்றியாளனாக, அதிர்ஷ்டசாலியாக இந்த உலகத்தில் வாழப்போகிறாய் என் செல்லமே. உன்னை சுற்றி உன்னை பற்றி நல்லா தெரிஞ்ச, முகமறிந்த, உனக்கு நல்லா பேசி பழகின உறவுகள் தான் அதிகமாக உன்னை குத்தி காயப்படுத்தி ஏமாற்றக்கூடிய, துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. பெருசாக உனக்கு பழக்கம் இல்லாதவங்க கூட உன் முதுகில் குத்துறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் உன்னையும் உன்னுடைய கஷ்டத்தையும் நல்லா தெரிஞ்சவங்க தான் சுலபமாக உன்னை ஏமாற்றி துரோகம் செய்கிறார்கள் என்பதை இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ. அதனால் உன் கஷ்டம் என்ன, உன் பிரச்சனைகள் என்ன, உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்ன என்பதை எப்போதும் யாருக்கும் தெரியப்படுத்தாத. உன் வீட்டில் என்ன நடக்குதுன்றதை அடுத்தவங்க தெரிஞ்சு என்ன செய்ய போகிறாங்கன்றதுல எப்போதுமே உன் கவனம் இருக்கட்டும். உன் வாழ்க்கையையும் அதில் இருக்கும் நபர்களையும் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களையும் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையுமே கூட நீ யார்கிட்டையும் எதையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதுக்கு பதிலாக நீ எப்போதுமே எல்லா சூழ்நிலையிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க கற்றுக்கோ. ஏன்னா சில சமயங்களில் என் கண்ணு முன்னாலேயே நீ அழுகிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சில நேரங்களில் சில விஷயங்களை கடந்து வருவதும் மறந்து வருவதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ மட்டும் அதை கொஞ்சம் தைரியத்தோட மனசை கஷ்டமாக்கிக்கிட்டு, மனசை வலுவாக்கிக்கிட்டு, பல்ல கடிச்சிக்கிட்டு கடந்து வந்துட்டீன்னா அப்புறம் உனக்கான நிம்மதி கிடைச்சிடும். எந்த விஷயமுமே அவ்வளவு சுலபமாக உனக்கு சரியாக சுமூகமாக நடந்துடாது. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சினா எல்லா துன்பங்களையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது எதையும் எதிர்த்து நின்று சாதிக்க முடியுன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. எப்போவுமே வராகி அம்மா வராகி அம்மான்னு என் நாமத்தை நீ சொல்லும்போது சிம்ம வாகனம் கொண்ட இந்த வராகி அம்மா உன்னுடைய எல்லா சிக்கல்களையும் போக்கி உனக்கான தைரியத்தையும் சக்தியையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். இப்போதைக்கு உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்கள் எப்படி நடந்தாலும் சரி, நீ அமைதியாக இருக்க கற்றுக்கோ. நீ அமைதியாக இருந்தீனா உன் வாழ்க்கையும் அமைதியானதாக மாறிவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கை மாறணும், நிம்மதியாக நீ இருக்கணும்னு நினச்சினா முதல்ல உனக்குள்ளேருந்து நீ அமைதியை தொடங்கு. அமைதி உனக்குள்ள அதிகமாகும் போது உன்னை சுற்றி இருக்க மற்றவங்களும் அதை பார்த்து தானாகவே அமைதியானவர்களாக மாறிடுவாங்க. யாருடைய மனசும் உனக்கு தீங்கிழைக்க முன்னுக்கு வராது. வந்தாலும் நான் விடமாட்டேன் என் செல்லமே. உன் அமைதி மட்டும்தான் உன்னையுடன் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அமைதியை நீ தான் உனக்குள்ளே உருவாக்கிக்கணும். யாராலும் உன் மனசுக்கு அமைதியை கொடுக்கவும் அல்லது ஆறுதலை தரவும் முடியாது. நீ தான் எப்போதுமே உன் மனசுக்கு தைரியத்தையும் துணிவையும் அமைதியையும் வெற்றியையும் கொடுக்கணுன்னு தயாராக இரு. உனக்குள்ள சின்ன வயசுலேருந்தே நிறைய எதிர்மறையான உணர்வுகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். அதாவது நிறைய விஷயங்களுக்கு பயப்படுவது, எந்த விஷயத்திலுமே சட்டுன்னு முடிவெடுக்காமல் ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டு இது சரியா அது சரியான்னு போட்டு மனசை போட்டு குழப்புறது,
டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கவும் மாட்டேன். எடுத்த முடிவு சரியான மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பயமும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களும் உனக்குள்ள நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்போது இந்த வராகி அம்மாவை வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதிலிருந்தே அது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது என் செல்லமே. ஆனால் இத்தனை வருஷ காலம் உன் கூட இருந்த இந்த பயமும் குழப்பமும் நிரந்தரமாக உன்னை விட்டு விலகணும்னா கொஞ்சம் பயிற்சிகளை நீ செய்யணும். பெருசாக கஷ்டப்பட்டு பயிற்சி செய்யலாம் ஒன்றும் இல்லை. அதாவது உனக்குள்ள எந்த விஷயம் பயத்தை தூண்டுதோ, எந்த விஷயம் கவலைகளை தூண்டுதோ, எந்த விஷயம் உனக்கு குழப்பத்தை தருதோ அதெல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதி தீர போட்டு எரிச்சிடு. இப்படி எந்த விஷயம் உனக்கு எதிர்மறை உணர்வுகளை தந்தாலும் அதை தீயில போட்டு பொசுக்கும் போது அது காற்றோடு காற்றாக தூசியாக மறைஞ்சு காணாமல் போகும்போது உன்னுடைய அந்த தீய எண்ணங்களும் குறைஞ்சு போய் உன்னுடைய நேர்மறை சக்தி அதிகரிக்கும். அதன் மூலமாக உன்னுடைய திறமையை நீ மேம்படுத்தி இன்னுமே கூட உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் நீ செயல்படுத்திக்க முடியும். உனக்கான நல்ல எண்ணங்களை கொடுத்த இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நல்லதை நடத்தி தருவேன். இதுவரைக்கும் வாழ்க்கையை நீ வாழ்கிறதுக்காக, வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகளை நான் கொடுத்தேன். ஆனால் நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுட்டு இன்னும் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. இனிமேலும் வாய்ப்புகள் தானாக கிடைக்கும்னு எதிர்பார்க்காம வாய்ப்புகளை நீயே உருவாக்கிக்க முயற்சி செய்ய. உதாரணத்துக்கு ஒருத்தன் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தொழில் பண்ணுறதுக்கு யாராவது வந்து காசு கொடுப்பாங்க, யாராவது வந்து நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க, யாராவது கை தூக்கி விடுவாங்கன்னு யோசிக்காம உன் கையில் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக உனக்கான தொழிலை ஆரம்பித்து அதை மென்மேலுமாக பல மடங்காக பெருக்கி உன் திறமையையும் முயற்சியையும் கடின உழைப்பையும் பயன்படுத்தி இன்னும் முன்னுக்கு வந்து அந்த காசை வச்சு இன்னும் சம்பாதிச்சு இன்னும் மென்மேலும் உன் தொழிலை பெருக்கி நீ நினச்சதை விட சிறப்பாக வாழ முடியும். இது ஒரு உதாரணம்தான். இதே போல் நீ நினைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதில் உன் கையில் என்ன இருக்கோ, உன் வாழ்க்கையில் என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு அதில் உன் திறமையை பயன்படுத்தி உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்றதை முழுசாக நம்பு. இப்போதைக்கு உனக்கு நம்பிக்கையும் துணிவும் அவசியமாக தேவைப்படுது. அதை தருவதற்காக தான் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். நீ எதை தேடுறியோ, உன்னுடைய தேவை எதுவாக இருக்கோ அதை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என் செல்லமே. நீ தான் அதுக்கான முயற்சிகளை செய்யணும். எந்த விஷயம் மாறணும்னு நினைக்கிறியோ, எந்த விஷயத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாற்றத்திற்கான முயற்சியும் வெற்றிக்கான உழைப்பும் அதற்கான புத்திசாலித்தனமும் உனக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும். நீ எப்போவுமே தெளிவாக நம்பிக்கையுள்ள பிள்ளையாக இருந்தீனா நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தேடித்தரும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தண்ணீர் போல இருக்க கற்றுக்கோ. தண்ணீருங்கிறது சில இடங்கள்ல பெரிய பாறைகள் வந்து மறைக்கும் போது அந்த பாறைக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் பக்கவாட்டில் வலிஞ்சு ஒதுங்கி அப்படி இப்படிமா வளைஞ்சு நெளிஞ்சு ஓடி போயிடும். சில இடங்களில் ஏதாவது ஒரு தடங்களோ வரும்போது சாதாரண தண்ணீருங்கிறது புயல் வெள்ளமாக பெருசாக பாஞ்சு அந்த கல்லையும் மண்ணையும் அடித்து உடச்சிக்கிட்டு தள்ளிக்கிட்டு போகும். அப்படிதான் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல உனக்கு ஒதுங்கி போகவும் தெரியணும், அடித்து இழுத்துக்கிட்டு போகவும் தெரியணும். சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நீ புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டினா உன் வாழ்க்கையில் உன்னால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என் செல்லமே. அதுக்கு முதல்ல நீ இந்த பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடணும். இது ரெண்டுமே உன்னை விட்டு போச்சுன்னா வெற்றி தானாக உன் காலடியில் விழுந்து கிடைக்கும். இவ்வளவு நாளா உனக்கு இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் நான் எந்த எல்லைக்கோட்டையும் வகுக்கவில்லை. அது மட்டும் இல்லை, உன்னால் இவ்வளவுதான் செய்ய முடியுன்ற எல்லைகளும் உனக்கு கிடையாது என் செல்லமே. இவ்வளோதான் என்னால் முடியும், இதை என்னால் முடியாது, அதை தூக்க முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு நீ சொல்கிறது எல்லாமே உன்னுடைய கற்பனை தான். ஏன்னா மற்றவங்களால் முடிகிற எல்லா விஷயமும் நிச்சயமாக உன்னால் முடியும். அதுக்கும் ஒருபடி மேலே உன்னால் முடியுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. மற்ற எல்லாரை காட்டிலும் நீ எந்த அளவுக்கு வைராகியத்தோடும் உறுதியோடு வேலை செய்றியோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை ஜெயிச்சிடுவாய் என் செல்லமே. சில விஷயங்களில் நீ எதிர்பார்க்கறது போல நடக்காமல் போகலாம்.
ஆனால் அதுக்காக அது உனக்கு தீமைதான்னு முடிவு செய்யாதே. வாழ்க்கையில் ஏற்ற இறக்க சூழ்நிலைங்கிறது இயல்பான ஒரு விஷயம். அதுக்காக வாழ்க்கை எப்போதுமே இப்படி தான் இருக்கும்னு முடிவு செய்கிறத விட, என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் தான் முடிவு செய்வேன்னு அதற்கேற்றாற் போல உழைக்க ஆரம்பி. ஏற்றம் இறக்கம் என்பது நீ முடிவு செய்வதை விட காலம் அதை முடிவு செய்யும் போது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்ற எல்லா விஷயமும் நிச்சயமாக உனக்கு புரிய வரும். நீ இப்போதைக்கு கவலைப்படாம உன் கடமைகளை மட்டும் சரியா செஞ்சினா நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன்னால வாழ முடியும். இந்த வராகி அம்மா உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அல்லவா? நாளைக்கு நிச்சயமா உனக்கான விடியல் காலம் பிறக்கும். நீ பெருமகிழ்ச்சி அடையும் வகையில உன் வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்கும் என் செல்லமே. அடுத்தவங்க வாழ்க்கையில நீ தேவையில்லாம தலையிடாத. அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் அதை செய்கிறாங்கன்னு அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்காம, ஒவ்வொருவர் வாழ்க்கை முறையும் வேறு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக இந்த பூமியில் பிறந்திருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கவங்க வாழ்க்கையை அவங்கவங்க போக்கில் விட்டுடணும். எதை பற்றியும் யாரை பற்றியும் நீ தேவைக்கு அதிகமாக தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கான சரியான வழியாக இருக்கும். எப்போதுமே எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய. அதுவே அடுத்தவங்களுக்கு உபத்திரவமாக இருக்குன்னு தெரிஞ்சா அவர்களை விட்டு விலகிவிடு என் செல்லமே. ஏன்னா நீ நல்லதுக்காக உதவி செய்ய போனாலும் மற்றவங்க அதை எப்படி யோசிக்கிறாங்க, என்னவா நினைக்கிறாங்கன்றது உனக்கு தெரியாதல்லவா? யாரும் தானாக வந்து உதவி கேட்காம நீயா போய் செஞ்சாலே அதை இலக்காரமாக தான் நடப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீ சுயநலத்தோடு தான் செய்கிறேன்னு யோசிப்பாங்க. எதுவாக இருந்தாலும் முதல்ல ஓ நிம்மதி முக்கியன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உதவி செய்வது நல்ல விஷயமாக இருந்தாலும் கேட்டால் மட்டுமே போய் உதவி செய். அதுதான் எந்த வகையிலும் உனக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்காம சரியான விஷயமாக இருக்கும்.